நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் பொன்முடி இந்தி படிப்பது தவறல்ல எனவும் தனக்கும் இந்தி தெரியும் என கூறியுள்ளார். மொழி வழிபாடம் சொன்னார் பாருங்க, துணைவேந்தர் சொன்னார் 2 பாடங்கள். அப்பெல்லாம் லாங்குவேஜ்ங்கிறதே கம்பல்சரி கிடையாது, தமிழ் கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் வச்சிருந்தாங்க. அப்புறம் தான் நாங்கள் பேசி ஆப்ஷனல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, தமிழ் கம்பல்சரியா, ஆங்கிலம் தமிழ் இருமொழி கொள்கை, அந்த தமிழும் ஆங்கிலமும் படிக்க வேண்டும். இருமொழி கொள்கை அதுதான் மிக 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 முக்கியம். இங்கே பேசிய நம்முடைய அன்பிற்குரிய வேந்தர் அவர்கள் சொல்லுகிற பொழுது கூட ஒன்றை சுட்டி காட்டினார். ஆங்கில வழி தமிழ் வழி இதை பற்றிலாம் பேசினார், இருமொழியை பற்றி பேசினார். அந்த இருமொழிக்காக நாங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆங்கில வழி வந்தது, இந்தி ஆப்ஷன் படிக்கிறவன் படிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் கூட ஹிந்தி படிச்சிருக்கேன், பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது பிராத்மிக் பாஸ் பண்ணிருக்கேன், மத்தியமா பாஸ் பண்ணிருக்கேன், அது வேற. ஆனா அதை கம்பல்சரி என்று ஆக்கக்கூடாது என்பதுதான் கலைஞர் காலத்திலே இருந்து எடுத்த போராட்டம். கட்டாயமா அதை படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் அண்ணா ஒரு உதாரணம் அழகா சொன்னாரு. இருமொழி கொள்கை கொண்டு வரும்போது அண்ணா சொன்னாரு, நீங்க இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்களா ஏங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஏங்க எத்தனையோ மொழி இந்தியாவை பொறுத்தோம்னா 600 மொழிக்கு மேல இருக்கிறது. அந்த 600 மொழிகளுக்கு மேல எல்லா பாடத்தையுமே படின்னு சொல்ல முடியாது. இருமொழி கொள்கை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.